திருவண்ணாமலையில் தனது உயிர் போக வேண்டுமென்று பெண் பக்தை கேட்டுக்கொண்டுதான் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் ஒரு சாமியார். கொலை செய்த சாமியார் சிசிடிவி காட்சிகளால் போலீசில் சிக்கியிருக்கிறார். போலி சாமியாரின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே கொளத்தூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் பெண் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். பெண் கொலை செய்யப்பட்டு கிடப்பது குறித்து மாடு மேய்ப்பவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கண்ணமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். திருவண்ணாமலை எஸ்பி பிரபாகர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்த கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கைப்பையில் இருந்த தடயங்களை வைத்து அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மலைப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அலமேலு என்பது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சாமியார் ஒருவருடன் அலமேலு நடந்து செல்லும் காட்சிகள் கிடைத்தன. அலமேலுவுடன் வீடியோவில் இருக்கும் சாமியார் குறித்து விசாரிக்க அவர் சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த தட்சன் என்பதை கண்டுபிடித்து அவரை கண்ணமங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சாமியார் கூறிய தகவல்களை கேட்டு போலீசார் ஆடிப்போய்விட்டனர். அலமேலு முக்தி அடைந்திருப்பதாகவும் அதற்காக நான் உதவி செய்திருப்பதாகவும் சாமியார் தட்சன் போலீசில் தெரிவித்துள்ளார். 56 வயதான அலமேலுவின் 3 பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் கணவரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். வீட்டில் தனியாக வசித்து வந்த அலமேலுவுக்கு பக்தி அதிகமாக அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வந்து வீட்டிலும் பூஜைகள் செய்திருக்கிறார். இந்நிலையில் தனது வீட்டிற்கு அருகே வசித்த சாமியார் தட்சன் மூலம் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலமும் சென்றுள்ளார் அலமேலு. சிவபக்தையாக மாறிய அலமேலு வாழ்க்கையில் முக்தியடைய வேண்டும் என்றும் திருவண்ணாமலையில் தான் தனது உயிர் போக வேண்டும் என்றும் கூறியதாக சாமியார் தட்சன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கே உயிர் நீக்க முடியாமல் கண்ணமங்கலம் ஏரிக்கு அழைத்து வந்து அவரை கழுத்தறுத்து கொன்றதாகவும் அலமேலுவின் விருப்பத்தின் பெயரிலேயே இதை செய்தேன் என்றும் சொல்லி போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார் சாமியார் தட்சன். அலமேலுவின் கழுத்தை அறுத்து அவரின் உயிர் பிரியும் வரை அங்கேயே காத்திருந்ததாகவும் அவர் உயிர்விட்ட பின்னரே அங்கிருந்து புறப்பட்டதாகவும் வாக்குமூலத்தில் சாமியார் தட்சன் தெரிவித்திருக்கிறார். மூட நம்பிக்கையின் உச்சத்தால் ஒரு கொலை நடந்திருப்பதாக தெரிவித்த போலீசார் சாமியார் தட்சனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.